விஷ்ணு ஆன் பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லாத குறையா இன்னைக்கு பூரா மாயாக்கும் பூர்ணிமாக்கும் விஷ்ணுக்கும் ஒரே ஆப்போனன்ட் பேச்சாவே இருந்துச்சு. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்களா, அதில் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னது நம்ம விஷ்ணு வந்து, நான் எல்லாரையும் நம்புவேன், கடைசியில் என்னையவே முதல்ல குத்திடுவாங்க, இனிமேல் எல்லாரையும் நம்பாம முக்கியமான ஆளை மட்டும் நம்பினா போதும் அப்படின்னு நினைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாயாவும் நீங்க உருட்டுங்க உங்க இஷ்டம் போல உருட்டுங்க அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷ்ணு தினேஷ் எல்லாம் தனியாக உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் மாயா பொண்ணுமே எல்லாம் தனியாக உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கமெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம விஷ்ணு தளபதி ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொன்னாரு பாருங்க, உசுப்பேத்திர உம்மொன்னு கடுப்பேத்திரோட கம்முன்னு இருக்கிறதுக்கு உண்மைதான், ஆனா உசுப்பேத்திரவனை இன்னும் உசுப்பேத்தி கடுப்பேத்திரன் இன்னும் கடுப்பேத்தினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம விஷ்ணு. இன்னொரு பக்கம் நம்ம பூர்ணிமா மாயா எல்லாம் உட்காந்துக்கிட்டு யாருங்க ஒரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பா முகத்தை பார்த்து பேச வேண்டியதெல்லாம் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, விஷ்ணு பேசினதை ரீக்ரியேட் பண்ணி பேசுறேன் சொல்லி மாயா என்னென்னமோ ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆக்டிங் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இந்த பொண்ணு ஏன் அப்படி பைத்திய மாதிரி பண்ணுதான் எனக்கு தோணுச்சு. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மணி வைக்கிற டாஸ்க் வந்துருச்சு. அந்த மணி பெட்டியில 1,00,000 ரூபாயை வச்சு நம்ம பிக் பாஸ் நான் இதை போட்ட ஜெயிக்க போறதுல அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க அதை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது இன்னும் எவ்வளவுக்கு ஏற போகுது, எவ்வளவு யார் எடுக்க போறா இப்படிங்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம்.